ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாள் காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக கற்றுத்தர விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி பாருங்கள். இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலிப்பியர் சபை மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு வாக்குத்தத்தமாக அதை அவர் அனுப்புகிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் தான். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் தான். நம்முடைய தேவன் மகிமையான பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிறவர் தான். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமை உள்ள படைத்த தேவன் அவர் இன்னொரு கோணத்தில் இன்றைக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நான் சமாதானத்தின் தேவன். பேசலாம். இந்த சமாதானத்தின் தேவன் யாரோடு இருப்பார்? உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்க போகிறபடினால நான் விசுவாசிக்கிறேன். எந்தெந்த கொந்தளிப்பு எல்லாம் எழும்பினதோ, எந்தெந்த காற்றுகளெல்லாம் நமக்கு தலைக்கு மேலாக ஏறினதோ, எந்தெந்த அலைகளெல்லாம் நம்முடைய படகுல மோதினதோ எல்லாம் கர்த்தர் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் வந்துட்டாலே உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை ஆமென் உங்க காலின் கீழாக கர்த்தர் நசுக்கி போடுவார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. எனக்கு இது ஒரு பிடிச்ச ஒரு பகுதி என்ன தெரியுங்களா? இதில் ஆமென், சிலுவையில் நான் நசுக்கி போட்டுட்டேன். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவை உன் காலின் கீழாகவே நான் நசுக்கி போட போகிறேன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய காலின் கீழாக. அப்படியானா கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க போகிறார். கர்த்தர் நம்மை அதற்கு ஏற்ற விதத்தில் உருவாக்க போகிறார். சத்துருவையே மிதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கால்களை கர்த்தர் வல்லமையாய் மாற்றப் போகிறார் என்றால், இந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை வேற யாருடைய காலின் கீழாக அல்ல, உங்கள் காலின் கீழே வைத்து அவனை நசுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் உங்க காலின் கீழே வைத்து நசுக்க போகிறார் தெரியுமா? அவன் உங்க வாழ்க்கையில தான் சமாதானத்துக்கு எடுத்தான், உங்க குடும்பத்தின் சமாதானத்துக்கு எடுத்தான். ஆகவே யாருடைய குடும்பத்தின் சமாதானத்தையும் யாருடைய தனிப்பட்ட சமாதானத்தை கெடுத்தானோ அவனை உங்கள் காலின் கீழாக கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவனை உங்க காலின் கீழாக கர்த்தர் நசுக்கி ஜெயம் எடுக்க போகிறார். ஆகவே சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரம் அல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20 ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க காலின் கீழாக நசுக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான என்ன அர்த்தம்? சத்துருடைய கிரியைகள், என்னென்ன கிரியெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு விரோதமா செயல்படுதோ அதெல்லாம் கர்த்தர் மிதிக்க உங்களுக்கு பலன் தர போகிறார். அல்லேலூயா. ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே யோர்தானே விலகி ஓடி போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாதங்களாக, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அழகை, சாத்தானை மிதிக்கக்கூடிய ஒரு அழகை கர்த்தர் நம்முடைய கால்களுக்கு கத்து தர போகிறார். அதோடு மாத்திரம் அல்லாமல் இங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை ஆவியில நாம பரிசுத்தமா இருந்திருக்கலாம், ஒருவேளை மனதளவுல ஆத்மாவில் பரிசுத்தமா இருந்தாங்க, சரீரத்தில் பரிசுத்தமா இருந்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதானத்தின் தேவன் அவனோட கூட இருக்க போறேன், முற்றிலுமா நான் பரிசுத்தமாக்க போறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமா கர்த்தர் பரிசுத்தமாக்க போகிறார். ஆமென். ஒரு சிறிய பரிசுத்த குறைவு வந்தாலே சமாதானம் பறி போயிடுது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஆமென். ஆண்டவரே, நான் உண்மை துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி என்ன செய்ய போறாராம்? கிறிஸ்து வருகிற வரைக்கும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை குற்றமற்றவளாய் இருக்கும்படி அப்படியே காப்பாற்ற போறாராம். ஹல்லேலூயா. குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு உங்களை கர்த்தர் அப்படியே காப்பாற்றி அவர் வரும்போது அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களை குற்றம் அற்றவர்களாக உங்களை காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழாக நசுக்குகிறது மாத்திரம் அல்லாமல், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை குற்றமற்றவர்களாக கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. அங்கேயும் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கடைசி வசனம் 33 பாருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். இந்த வார்த்தை பாருங்க, மற்ற 2 இடங்கள்ல நாம் வாசித்தோம் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, உங்கள் அனைவரோடும் கூட. இது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் நம்மோடு மாத்திரம் அல்லாமல் நம் அனைவரோடும் கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப எல்லையில் எங்கெல்லாம் அந்த சமாதானத்தின் அந்த பிரசன்னம் கடந்து போகாமல் இருந்ததோ அங்கெல்லாம் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் அனைவரோடு கூட என்றால் முழு சபை மக்களோடு கூட இருப்பாராக. முழு சபையின் மக்களோடு சமாதானத்தின் தேவன் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த இடத்துல சமாதானத்தின் தேவன் கூட இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்கள் 31 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை இங்கே விவரிக்கிறார். என்ன விவரிக்கிறாரு? யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும், நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட எதற்காக இருக்க போறார் தெரியுமா? போராடி ஜெபிக்கிறவர்களாக உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் அநேகரை தப்புவிக்கத்தக்கதாக, பாதுகாக்கத்தக்கதாக, விடுவிக்கத்தக்கதாக அநேக ஜனங்களுக்காக போராடி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்காக சமாதான நம்மளோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. சரி, இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க மறுபடியும் பிலிப்பியருக்கு வந்துருங்க. சில முக்கியமான காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எல்லாரும் பிலிப்பியர் நிருபத்துக்கு வந்துருங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம அதை ஆழமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் சமாதானத்தின் தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார்? சமாதானத்தின் தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார்?
அப்போ எனக்கு ஆவியில ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ சமாதானத்தின் தேவன் ஏன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நன்றாக கவனிங்கள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை ஆமென் ஆண்டவர் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. நம்முடைய சமாதானத்தை இப்ப பாருங்க, இதுவரைக்கும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இல்லை. தேவன் இருந்தார், யுத்தம் அணுகிறவராக, அற்புதம் செய்கிறவராக, வல்லமையுடன் இருந்தார். ஆனால் சமாதானத்தின் தேவனாக கர்த்தர் நம்மோடு கூட வரப்போகிறார். அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட ஏன் இருக்க போகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, ஒரு நபர் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய போராட்டத்தில் பெரிய ஒரு எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க, யுத்தத்துக்கு நிற்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு சார்ந்த ஒருவர், பெரியவரோ இல்லை பலசாலியோ பராக்கிரமசாலியோ ஒருத்தர், நான் இப்போ உன் கூட இருக்கிறேன், எவன் உன்னை பார்த்துக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஒரு நபருக்கு ஒருத்தர் நிற்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போ எதுக்காக கூட வராங்க? அவங்க உன் சமாதானத்தை கெடுக்கிற, உனக்கு விரோதமாக எழும்புற அந்த கிரியைகள் எல்லாம் நான் பார்த்து கொள்வதற்காக நான் உன்னோட கூட இருப்பேன். அதே காரியத்தை, அனுபவத்தை நீங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கொண்டு வாங்க. சமாதானத்தின் தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்க விரும்புகிறீரே, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், மகனே மகளே, நான் உங்களோடு கூட இருக்க போகிற காரணம் என்னவென்றால், உங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிற காரியங்களை உங்களை விட்டு நான் அப்புறப்படுத்த போகிறேன். அப்படியானா என்னென்ன சமாதானத்தை காரியங்கள், எந்தெந்த காரியங்களை சமாதானத்தை கெடுத்து போட்டது? 5 காரியங்கள் சொல்றேன், குறிச்சுக்குங்க. நம்பர் 1, முதலாவது 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது. இப்ப இந்த கவலை இவங்க சமாதானத்தை கெடுத்து போடுச்சு. அல்லேலூயா. கவலை இவங்களை எதுக்கு எடுத்து போடுச்சுங்க? கவலை. இவங்களுக்கு என்ன கவலை தெரியுமா? அங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் பிலிப்பியர் சபையாரே, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் தேவனோட தெரியப்படுத்தினா, அவங்க கவலையை சொல்ல எந்த மனுஷனும் இல்லை, அவங்க பிரச்சனை சொல்ல, அவங்க பாரத்தை சொல்ல எந்த மனுஷனும் இல்லை. நீ ஏன் மனுஷன் இல்லைன்னு கவலைப்படுற? என் கஷ்டத்தை சொல்ல ஆள் இல்லையே, என் பிரச்சனை சொல்ல ஆள் இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க? தேவன் இருக்கிறாரு, அவருக்கு தெரியப்படுத்தலாமே. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. என் பக்கத்துல யாருமே இல்லையே, என் பாரத்தை சொல்ல ஆள் இல்லையே, என் கஷ்டத்தை யாரிடத்துல சொல்லுவது? அப்படி கவலைப்படுறீங்களா? எதை குறித்து கவலைப்படுறீங்க? உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற முதல் காரியம் உங்கள் கவலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கவலையெல்லாம் ஏன் மேலே வை, நான் தான் சமாதானத்தின் தேவனா உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அந்த கவலையை உன்னை விட்டு நான் அப்புறப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த கவலை உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறதா இருந்தால் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கவலையை கர்த்தர் எடுத்து போட போகிறாரு. எப்படி எடுத்து போகிறாரு தெரியுமா? நான் உன்னை விசாரிப்பேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுச்சிருந்த கவலை இது கேட்காமலேயே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இனி என்ட்ராக முடியாது. இந்த கவலை உங்கள் வாழ்க்கை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மார்க் 4:38 நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இயேசுவை பார்த்து. நம்மளும் கேட்டோம் 5 மாசத்துல எத்தனை முறை கேட்டோன்னு தெரியல. நாங்கள் சாவது உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு கண்ணே இல்லையா? எங்கள் குடும்பம் இப்படி போகிற போக்கு பார்த்தா ஆண்டவரே உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்கள் வாழ்வதா சாவதா? அவங்க கேட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்த 12 பேரும் கேட்டாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது அந்த மார்த்தாள் கேட்டா, நான் தனியே வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறத குறித்து உமக்கு கவலை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தனியே வேலை செய்ய, நான் ஒரு ஆள் வேலை செய்கிறேனே, நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேனே, நான் ஒரு ஆள் குடும்பத்துக்காக பாடுபடுறேனே, வேற யாருக்குமே அந்த பொறுப்பு இல்லையே, ஒரு பெரிய கவலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சமாதானத்தின் தேவனாய் உன் வாழ்க்கையில் வருகிறேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். உன் சமாதானத்துக்கு எடுக்கிற இந்த கவலையை உன்னை விட்டு எடுத்து போட்டு நான் உன்னை விசாரிக்கிறவராயிருப்பேன்.
ரெண்டாவதாக அவங்க சமாதானத்துக்கு எடுத்துப்பட்ட காரியம் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 2:27. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அங்கே என்ன எழுதப்பட்டு தெரியுமா? அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மாத்திரமல்லாமல் துக்கத்து மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ரெண்டாவதாக சமாதானத்தை, இந்த சபை மக்களுடைய சமாதானத்தை கெடுத்து போட்ட காரியம் எது தெரியுமா? துக்கம். அல்லேலூயா. துக்கத்து மேல் துக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ரொம்ப வலது இடது கையா இருந்தவர் தான் எப்பாப்பிரோ தீத்து. இந்த தீத்து நல்ல ஒரு திறமசாலி, நல்ல ஊழியத்திற்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறவன். இந்த தீத்துவுக்கு பலவீனம் ஒரு பெரிய மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துருச்சு. அவன் மறிச்சிருவான்ற அளவுக்கு இவன் மறிச்சிருந்தான்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரிய நஷ்டம், ஊழியத்தில் ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவன் அவனுக்கும் இறங்கினார், அது மாத்திரமல்லாமல் துக்கத்து மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போட ரெண்டாவது காரியம் தெரியுமா? துக்கம். அல்லேலூயா. பெரிய துக்கம். நெகேமியா எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்ற செய்தியை அந்த அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு வந்து போகிறது போல எருசலேமில் இருந்து அன்னைக்கு பாபிலோனுக்கு வந்து போவாங்க. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக சிறையிருப்பில் இருந்ததுனால எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்காக அப்படியே வெளிநாடுகளுக்கு வந்து போவாங்களாம். அப்படி வந்து போகும்போது, எப்போ எப்படி இருக்கிறாங்கப்பா ஊரில், நம்ம நாட்டில் எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஜனங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது, அது ஏன் கேட்குறீங்க, நம்ம தேசமே பாழா போச்சு, அலங்கமே இடிக்கப்பட்டது. நெகேமியா அது வரைக்கும் ராஜரீகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், ஒரு ராயல் லைஃப் வாழ்ந்தவன், இப்போ மனசு உடைஞ்சி உட்காந்து துக்கப்பட்டு அழ ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய துக்கத்தோடு கூட அவன் அழ ஆரம்பிக்கிறான். இதுவரைக்கும் அவன் சுயநலவாதியாக வாழ்ந்துட்டான். இப்போ தன் ஜனங்களுடைய நிலைமை கேள்விப்பட்ட போது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அழ ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் நன்றாக கவனிங்க. இந்த துக்கம் தொண்டையை அடைச்சி கிட்டத்தட்ட பல நாட்களாக வேலைக்கு போகாமல் அழுது 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 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு பல நாட்கள் கழித்து பல மாதங்கள் கழித்து அவன் மறுபடியும் வேலைக்கு போய் ராஜாவுக்கு பானை பாத்திரத்தை கொடுக்குறாரு. அப்போ ராஜா அவன் முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நெகேமியா பார்த்து, இது நீ என்னப்பா உன் முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அழுது 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 அவன் முகமெல்லாம் அப்படியே ஒட்டி போச்சு. இது மனதின் துக்கமே ஒழிய இது வேறொன்றும் இல்லை. அவன் முகத்தை வச்ச ராஜா கண்டுபிடிச்சிட்டான். ஒரு உலக பிரகாரமான 5 வருட ஆட்சியில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒருவருடைய துக்கம் தெரியுமேயானால், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன தேவனுக்கு நம்முடைய துக்கம் தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. மனிதனுக்கு நம்முடைய முகத்தை பார்த்து அகத்தில் இருக்கிற துக்கம் தெரியுமேயானால், நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறவர், அந்த சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார், உன் சமாதானத்தை கெடுத்து போகிற துக்கத்தை உன்னை விட்டு நான் அப்புறப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 37:34 சொல்லுகிறது, அங்கே யாக்கோபுடைய வீட்டில் ஒரு பெரிய துக்கம். சந்தோஷமா என்னைக்குமே யாக்கோபு வீடு கொண்டாட்டமா இருக்கும், பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும், பெரிய பண்டிகை மாதிரி இருக்கும். யாக்கோபு வீட்டில் 12 பிள்ளைங்க, வேலைக்காரங்க டெய்லி ஆடும் மாடும் சமையல் நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய சீமான். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் 34ஆம் வசனத்திலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துக்கம், குடும்பமே துக்கம். என்ன துக்கம்னா 12 பிள்ளையில் ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டான். அல்லேலூயா. ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் அவ்வளவு சந்தோஷம் நிரம்பின குடும்பங்க. ஆனால் அந்த தகப்பன் புலம்புறான் பாருங்க. வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த துக்கத்தை எப்படி ஆண்டவர் விவரிக்கிறார் பாருங்க. சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுங்களேன். ஆதியாகமம் 37. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பாருங்கள், முதலாவது 33ஆம் அதிகார வசனத்தில், 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை பாருங்க. யோசேப்பு பீருண்டு போனான் என்று, எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க?
அந்த வீட்டுக்குள்ள எது வந்துருச்சுங்க? புலம்பல் வந்தா சமாதானம் இருக்குமா? புலம்பல். அடுத்தது நீங்க 34ஆம் வசனத்துல பாருங்க, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக அழுதுட்டே இருக்கிறான். தான் பிள்ளைகளுக்காக அழுதுட்டே இருக்கிறான். ஒருவேளை அருமையான உள்ள ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வீடுகளில ஒரு துக்கம், அது புலம்பலாகவும் துக்கித்து கொண்டு இருக்கிறதாகவும் காணப்படுகிறது. இங்க பார்க்கிறோம். அடுத்து 35ஆம் வசனத்துல நீங்கள் கடைசி பகுதியை பாருங்க. இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக புலம்பினான், துக்கித்து கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 வசனத்தை அந்த பகுதியை பாருங்க. அவன் புலம்பிட்டே இருக்கிறானா, அடுத்தது துக்கித்து கொண்டே இருக்கிறானா. நினைக்கும் போதெல்லாம் திடீர்னு அழுவான் நினைக்கிறேன். திடீர்னு சொல்லி அப்படியே மனசு உடைப்பான் நினைக்கிறேன். துக்கித்து ஐயோ யோசேப்பே துக்கம் தாங்க முடியல, புலம்பல் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு ஒரு துக்கம் நிறைந்த வீடாய் போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவர் இப்போ சொல்றாரு, உன் சமாதானத்தை கெடுத்து போட்ட அந்த துக்கத்தை நான் உன்னை விட்டு எடுத்து போடுவேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு 3ஆவதாக இவங்களுடைய சமாதானத்தை கெடுத்துப்பட்ட 3வது காரியம் என்ன? பிலிப்பியர் 3:7 பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. 3வது இவங்க சமாதானத்தை கெடுத்து போட்டது எது தெரியுமா? நஷ்டம். முதலாவது எது? கவலை. 2வது துக்கம். 3வது நஷ்டம். 3வது நஷ்டம். பிலிப்பியர் 3 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஏன் இவர் நஷ்டம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் தெரியுமா? 3 முறை இந்த நஷ்டம் என்ற வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகத்தில் வருது, இந்த நிருபத்தில் வருது. பார்த்தீங்கன்னா முதலாவது 3:7 நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 8ஆம் வசனத்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. அடுத்தது பாருங்க 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்படியானா ஏன் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி நஷ்டம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த பிலிப்பியர் சபை மக்கள் அவ்வளவு நஷ்டத்தை அனுபவித்தவர்கள். அவங்க வாழ்க்கையில பயங்கர நஷ்டம். அவங்க வீட்டை இழந்துட்டாங்க, அவங்க நன்மைகளை இழந்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க, எல்லா மேன்மையை இழந்துட்டாங்க. அதனால தான் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அப்படியானா இவங்களுக்கு என்ன கவலை வந்திருக்குது? இவங்களுக்கு என்ன நஷ்டம்? வீடு வாசல் இல்லாத அதனால தான் பவுல் சொல்றாரு, பூமிக்குரிய வீடு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் நமக்கு அப்பா வீடு கட்டி வச்சிருக்கிறார். அப்படி ஆறுதல் படுத்துறார். அப்படி நஷ்டப்பட்டவங்க, அப்படி நஷ்டம் அவங்களுக்கு. நஷ்டம் அவங்களுக்கு வீடு மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, சரீரத்தில் நஷ்டம். அதனால தான் சொல்றாரு, இந்த அற்பமான சரீரத்தை எப்படிப்பட்ட சரீரமாக மறுரூபமாக்குவாரு? மகிமையான சரீரமாக. பாருங்க 3ஆம் அதிகாரம் 21 அதில் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஏன் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தணும்? இவங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நஷ்டப்பட்டது நிமித்தம், இவங்க பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டவங்க, இவங்க வீடு வாசலை இழந்து நஷ்டப்பட்டவங்க, அதோட மாத்திரம் இவங்க சரீர ஆரோக்கியத்தில் நஷ்டப்பட்டவங்க. அதனால தான் அற்பமான சரீரம். ஏன் இந்த சரீரத்தை குறித்து கவலைப்படுறீங்க? ஏன் இந்த பலவீனத்தை குறித்து கவலைப்படுறீங்க? ஆண்டவன் சரீரத்தை வித்தியாசமா மறுரூபமாக்க போறாரு அப்படின்னு சொல்லி நஷ்டத்தை அவர் வாழ்க்கையில இருந்து காண்பித்து, ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன், ஆண்டவர் உங்களை மகிமையான அனுபவத்தை கொண்டு போக சொல்லி அந்த நஷ்டம் அவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போட்டதை இங்க வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். யோபுவுக்கு எத்தனையோ நஷ்டம் வந்தது.
ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டே இருந்தது. ஆடு போயிடுச்சு. ஒருத்தன் ஓடி வரான், சொல்கிற வசனத்தை குறிச்சுங்க, வாசிக்க நேரம் இல்லை. யோபு 1ஆம் அதிகாரம் 13 19 வசனங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல யோபுடைய மூத்த மகனுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. பெரிய விருந்து. அந்த விருந்து நடந்துகிட்டே இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வந்து, ஐயா ஐயா ஐயா, நம்ம ஆடெல்லாம் போச்சு அப்படின்றான். இந்த காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வேறு ஒருத்தன் ஓடி வரான், நம்ம ஒட்டகமெல்லாம் போச்சு, இன்னும் ஒவ்வொன்றா போச்சு, எல்லாம் ஏர் மாடுகள் கழுதைகள் எல்லாம் போச்சு. கடைசியாக இன்னொருத்தன் வந்து செய்தி சொல்கிறான், நம்ம பிள்ளைங்க 10 பேரும் வனாந்தரத்தில் இருந்த கீழ்காற்று வந்து சுவர் மேலே மோதி சுவர் இடிந்து விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. யோபுவுக்கு அந்த நஷ்டம் போல் இந்த உலகத்தில் யாருக்குமே வரல. அல்லேலூயா. இந்த நஷ்டம் ஒருவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? அவங்க சமாதானத்தையே கெடுத்து போட்டுடும். எத்தனை நஷ்டத்தை நாம் இத்தனை நாட்களாக நாம் அனுபவிச்சிருப்போம். அது நம்முடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கோம். அது நம்முடைய தனிப்பட்ட சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த யோபுவிற்கு நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்ட தேவ மனிதனாக யோபுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நஷ்டம் வந்த போதிலும் என்ன நடந்து தெரியுமா? அந்த நஷ்டத்தை கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு தெரியும், என் பிள்ளை இத்தனை நஷ்டத்தை அனுபவித்தும் என்னை உதட்டின் அளவில் கூட ஒரு நாளும் தேவனை அவன் என்ன செய்தது இல்லையா? தூஷித்தது இல்லவே இல்லை. என் தேவன் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நஷ்டமாக தந்திருக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனால் என்ன? பிரைசலாம். ஆமென் ஆமென். திராட்சை செடியில பழம் இல்லாமல் போனால் என்ன? வயல்களிலே தானியம் இல்லாமல் போனால் என்ன? ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனால் என்ன? கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் வரட்டும். நான் ஆண்டவர் அறியாத போது வந்தாதான் அது நஷ்டம். ஆண்டவர் அறிந்த போது எனக்கு நஷ்டம் வருமே, ஆனால் அது 2 மடங்காக கர்த்தர் தருவான். கர்த்தர் அதை 2 மடங்காக எனக்கு தருவான். நஷ்டத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில உங்க சமாதானமே பறிபோனதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அந்த சமாதானத்தை கெடுத்து போட்ட நஷ்டத்தை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். 4வதாக ஒரு காரியம், பிலிப்பியர் 3:13-14 வசனத்தை தயவு செய்து பாருங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே ஒரு காரியம் இருக்குது பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அல்லாது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடந்து விட்டது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் அவங்களுக்கு போதிக்கிறாரு, நீங்கள் ஏன் பின்னானவைகளை மறக்க மாட்டேங்கிறீங்க? நான் எப்படி தெரியுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருந்தாலும் அந்த பின்னானவைகளை நான் மறந்துடுவேன். நான் பின்னானவைகளை நினைக்கிறதுனால என் சமாதானம் தானே கெட்டு போவோம். நடந்து முடிந்தவைகளை நம்முடைய வாழ்க்கையில் மறக்காமல் போனால் நம்ம சமாதானம் கெட்டு போய்விடும். ஆமாவா இல்லைங்களாங்க? நம்ம லைஃப்பில் நடந்து முடிந்த சில விஷயங்களை நாம் மறக்க முடியலன்னா அந்த சம்பவம் நம்முடைய இருதயத்தை சிந்தனையை தொலைத்து கொண்டிருக்குமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எது பாதிக்கும் என்றால் சமாதானம் கெட்டு போய்விடும். ஆமாவா இல்லைங்களா? அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பின்னானவைகளை மறந்து நடந்து முடிந்தவைகள் என்ன செய்யுங்க? மறந்துருங்க. அது உங்க சமாதானத்தை கெடுத்து போட்டுடும். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல உங்க சமாதானத்தை கெடுத்து போட்ட இந்த காரியத்துல 4வது எது தெரியுமா? மறக்க முடியாத சம்பவம். இது என்னால மறக்கவே முடியாதுங்க, இது என்னால தாங்கவே முடியாதுங்க, இதெல்லாம் என்னால ஜீரணிக்க முடியாதுங்க. அதை நீங்க மறக்க முடியாத அந்த சம்பவத்தை நினைக்க நினைக்க உங்க சமாதானம் கெட்டு போய்விடும். அந்த உங்க சமாதானத்தை கெடுத்து போட்ட அந்த மறக்க முடியாத சம்பவத்தை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி, யோசேப்பு சொல்லுவார், அந்நிய தேசத்தில் தேவன் என் வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணினார். அப்படி யோசேப்புடைய வருத்தத்தை, அந்த வசனத்தை வாசிங்க. 41:51 ஆதியாகமம் 41:51 மெமரியில் வைத்துக்கொள்ளுங்க. 41:51 ஆதியாகமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
பாருங்க, இந்த வருத்தம் எல்லாம் என்னால் ஒரு வருத்தம் இருந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில். யோசேப்புக்கு கொஞ்சம் நெஞ்சமான வருத்தம் நடக்கலைங்க. அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சமான சமாதானத்தை இழக்கலை. கூட பிறந்தவங்களே அவனை தூக்கி கொடியில் போட்டாங்க. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொந்த குடும்பமே அவனுக்கு இருக்கிற மேன்மையான வஸ்திரங்களை எல்லாம், அது வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த நற்பெயர் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. அவனை தனி மரமாக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவனை தூக்கி விட்டு போட்டார்கள். சீக்கிரமாக மறக்க முடியும் நினைக்கிறீங்களா? தேவனால் மட்டும்தாங்க அதை மறக்க செய்ய முடியும். அதான் யோசேப்பு சொன்னாங்க, என்னால் மறக்க முடியாது ஆண்டவரே, என்னால் மறக்க முடியாது. ஆனால் யோசேப்பு அங்கே பதிவு செய்கிறாரு, என் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. தேவன் மறக்க பண்ணினதுனால்தான் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் சமாதானத்தை எந்த காரியம் கெடுத்து போட்டதோ ஆண்டவர் அதை விளக்கி சமாதானத்தின் தேவனாய் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்கள் சமாதானத்தை கெடுத்து போட்ட மறக்க முடியாத சம்பவங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். உங்கள் சிந்தையை, உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கையில நீங்காத மறக்க முடியல. ராத்திரியில் அதை நினைச்சால தூக்கம் வராது, நினைச்சிட்டாலே தூக்கம் வராது, நினைச்சிட்டால உள்ளெல்லாம் கொதிக்கும், நினைச்சிட்டால வயிறுலாம் பெசரும், என்ன செய்யறதுனே தெரியாது. அதை மறக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்காக ராத்திரியில் தூங்காமலாம் உட்கார்ந்து கிடப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்தை கர்த்தர் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சூலமெத்தி சொல்லுவா, நான் கருப்பா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏதோ சும்மா அப்படியே ஊரை சுற்றி எங்கேயோ சுற்றி நான் கருப்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவள் சொல்கிறா, என் தாயின் சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாக வச்சுட்டாங்க. மறக்க முடியுமா? என்னை திராட்சை தோட்டத்துக்கு என்ன வச்சுட்டாங்க? 1 அதிகாரம் 6-7 பாருங்க. அவ எருசலேம் குமார்த்திகளை பார்க்குறா. அவ எல்லாரும் அழகழகா போறாங்க. ஆமா, எல்லாரும் மேன்மையா இருக்கிறாங்க, எல்லாரும் அழகா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒழுக்கமா, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா நான் மாத்திரம் எல்லா பட்சம் கருத்து போயிருக்கிறேனே, என்ன பார்க்குறீங்களா? அவளால் மறக்க முடியல, அவர்கள் செய்த துரோகத்தை மறக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்க சாலமோன் என்கிற ராஜா அவளை சந்திக்க ஆரம்பித்த உடனே அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப்பட்டது. சாலமோன் அர்த்தம் சமாதான புருஷன் அர்த்தம். அவளை சமாதானத்தின் புருஷன் ஆகிய ஆண்டவர் சந்தித்தபடினால் அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றினார். மறக்க முடியாத வடுக்களை, மறக்க முடியாத தழும்புகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அழுக்கற துடைத்து உங்களை மறக்க பண்ணுவார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போட்ட 5வது காரியம் என்னவென்றால் பிலிப்பியர் 4:19 ரொம்ப முக்கியமானது. 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இவங்க சமாதானத்தை கெடுத்து போட்ட 5வது காரியம் என்ன தெரியுமா? குறைவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது கவலை, 2வது துக்கம், 3வது நஷ்டம், 4வது மறக்க முடியாத சம்பவங்கள், 5வது குறைவுகள். பாருங்க, இந்த 5 காரியமும் இந்த பிலிப்பியர் சபையினுடைய சமாதானத்தை கெடுத்து போட்ட காரியங்கள். அவர்களை மாத்திரம் அல்ல, தேவ சபையை, நம்முடைய சமாதானத்தையும் இவைகள் தான் கடந்த நாட்களில் கெடுத்து போட்டவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சமாதானத்தை கெடுத்து போட்டவைகளை நான் உன்னை விட்டு விலக்கி நான் உனக்கு சமாதானத்தின் தேவனாய் உன்னோடு கூட இருப்பேன். உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு 5 அதிகாரம் 24 மாத்திரம் வாசித்து நான் முடிவு செய்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு 5:24 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு 5 அதிகாரம் 24 பாருங்கள். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணவே மாட்டீர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா குறைவே காண மாட்டீர்? உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தின் தேவன் உம்மோடு கூட வரப்போகிறார்.
சமாதானத்தோடு இருக்க நீர் காண்பீர் என்றால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட வரப்போகிறார். அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி, இதுவரைக்கும் நம்முடைய வாசஸ்தலத்தை, இதுவரைக்கும் நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அது குறைவு, இது சொட்டு, அது குறைவு, இது குறைவெல்லாம் பேசி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா இப்போ சமாதானத்தின் தேவன் நம்முடைய கூடாரத்துக்கு வரப்போகிறார். இப்ப ஜனங்கள் விசாரிக்க போறாங்க. விசாரிச்சா எதை பார்ப்பாங்க தெரியுமா? குறைவை காணவே மாட்டார்கள். அல்லேலூயா. அவ்வளவாய் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் உங்களை நிறைவாக கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழும்பி நின்று நம்ம ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்தி, ஆண்டவரே சமாதானத்தின் தேவனா எங்களோடு நீர் வாரும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போவோமா? இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி எல்லாரும் அறிக்கையிடுங்க, சமாதானத்தின் தேவனே எங்களோட வாரும் ஆண்டவரே. சொல்லுங்களேன், எல்லாரும் வாய்களை திறக்கலாமே, எல்லாரும் ஜெபிங்களேன். சமாதானத்தின் தேவனே என் வீட்டுக்கு வாரும், சமாதான தேவனே என் வேலையில வாரும், சமாதானத்தின் தேவனே என் வியாபாரத்தில் வாரும், சமாதானத்தின் தேவனே நான் கையிட்டு செய்கிற காரியங்களை வாரும், சமாதானத்தின் தேவனே எங்கள் ஊழியத்தில் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற கவலையை கர்த்தர் புரட்டி போடுவா. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற துக்கத்தை அறவே இல்லாமல் ஆக்குவா. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற நஷ்டத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றி காட்டுவா. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற மறக்க முடியாத சம்பவங்களை யாருமே மறக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவா. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற ஹல்லேலூயா காரியங்களில குறைவுகளை கர்த்தர் மாற்றி உங்களை நிறைவுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அந்த கச்சாடிகளை நிரப்பினது போல ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த படகுகளை மீன்களா நிரப்பினது போல உங்களையும் கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் இவைகள் எல்லாம் நமக்கு செய்து சமாதானத்தின் தேவனாய் நம்மோடு இருக்க போறதுக்காக கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தர் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர. ஒரே ஒரு காரியத்தை நீங்க இன்னைக்கு சொல்லி நீங்க வாயை திறந்து நீங்க அறிக்கையிட்டு நீ போகணும். சமாதானத்தின் தேவனே எங்களோடு நிர்வாரும், எங்களோடு வாரும். என் கூடாரத்தை விசாரிக்கும் போது யாரும் குறைவை பார்க்க கூடாது, உண்மை மட்டுமே பார்க்கணும். நீர் என்னோடு இருக்கிறத பார்க்கணும், நீர் எங்களோடு இருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி அவரை ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால எங்களை தாழ்த்துடைய கரத்தில் வருகிறோம். விசேஷமாக இந்த ஜூன் மாதம் முதல் நாள் அதிகாலை வேளையில் நீர் எங்களுக்கு தந்த இந்த செய்திக்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோடு இருக்க போவதற்காக நன்றி. எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களை அப்புறப்படுத்தி சாத்தானை எங்கள் காலின் கீழாக நசுக்கி போட போகிறீர். எங்களை போராடி ஜெபிக்கிறவர்களாக மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. எங்களை குற்றமற்றவர்களாக நீர் காப்பாற்ற போகிறவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தேவைகள் இன்னது என்பதை அறிந்து கர்த்தரதை நீர் முழுமையை சந்திப்பீராக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜபங்கள், எல்லா ஊழியங்கள், எல்லா ஆராதனைகள், சிறு பிள்ளைகள் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், வெளியூர் பிரயாணங்கள், மிஷனரி பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா வீடுகளுக்கும் சமாதானத்தின் தேவன் புறப்பட்டு போவீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கு சமாதானத்தின் தேவனாய் கடந்து போவீராக, வழி நடத்துவீராக. எல்லா சகல துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து செல்வோமா என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி தாபரித்து என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.